ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ் யூனிட் 1, 2, 3 இந்த 3 சாப்டர்லையுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கூடிய கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் வரக்கூடிய வாரத்திலிருந்து ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்குமே இந்த 3 சாப்டர் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நாங்கள் கொடுத்துருக்க கொஸ்டின் பேங்கை படிங்க. குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன், மிக முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமுக்கும் இந்த வினாக்கள் தான் வரும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துடைய கொஸ்டின் பேங்கெல்லாம் நாங்கள் பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 யூனிட்லையுமே நான் 5 மார்க் கொஸ்டினை மட்டும் டிக்டேட் பண்ணுறேன். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. இப்போ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தடு அண்ட் ரேடார் மெத்தடு டு மெஷர் த லார்ஜர் டிஸ்டன்சஸ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் டு யூ மீன் பை ப்ரோபகேஷன் எரர்ஸ்? எக்ஸ்பிளைன் த ப்ரோபகேஷன் ஆஃப் எரர்ஸ் இன் அடிஷன் அண்ட் டிஃபரன்ஸ். இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா டிவிஷன்லையும் படிக்கணும், மல்டிஃபிகேஷன்லையும் எரர் படிக்கணும். அடுத்து வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்? முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகள். இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் அண்ட் ஸ்கேலர். ஸ்கேலர் மற்றும் வெக்டர் பெருக்கல்களின் முக்கியமான பண்புகள். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நல்லா படி. இது இல்லாமல் இன்னொரு 5 கேள்வி கொடுத்துருக்கோம், அதையும் படிங்க. யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி. இதிலிருந்து துப்பாக்கியிலிருந்து குண்டு வெடிக்கும் போது ஏற்படும் துப்பாக்கியின் பின்னியக்கத்திற்கான கோவை. இது முக்கியமான கேள்வி. வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்? மைய விசைகள் என்றால் என்ன? ஸ்டேட் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரத்தை மட்டும் கேட்டால் 3 மார்க்கில் கேட்பாங்க. அந்த 2 கொஸ்டின் ஜாயின் பண்ணால் 5 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி நியூட்டனுடைய 3 விதிகளுடைய முக்கியத்துவம், முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதாவது மைய நோக்கு விசைக்கும் மைய விலக்கு விசைகளை ஒத்த கருத்துக்கள், வேறுபட்ட கருத்துக்கள். ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் 3 பாடத்துக்கும் சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான கேள்வியெல்லாம் மார்க் பண்ணிக்கோ. ஸோ தயவுசெய்து படிங்க. நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக வரணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை செக் பண்ணும்போதே தெரியும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேங்க் அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.